எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இடத்துல வாசிக்க பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவளாய் இருக்கிறதுதான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்தார். அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாட்கள் எப்படி இருக்கிறதா? பொல்லாதவை இருக்கிறதுனால் காலத்தை என்ன பண்ணணுமா? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். காலங்கள் யார் கையில் இருக்கிறது? ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. இன்று வரைக்கும் ஆண்டவர் நம்மை ஜீவனோட வைத்திருக்காரா? அவருடைய காலம், நம்முடைய காலம் இன்னும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கரத்திலே காலங்கள் இருக்கு பிரியமானவர்களே. அதனால் நம்ம பதற வேண்டிய அவசியம் இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், உடம்பு முடியாத இருந்தாலும், கர்த்தர் சுகத்தை தருகிற தேவன், ஜீவனை தருகிற தேவன், பலனை தருகிற தேவன், ஆயுசு காலங்களை கூட்டி தருகிற தேவன். அவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாட்கள் பொல்லாதவை இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், இந்த நாட்கள் எப்படி இருக்கிறதா? பொல்லாதவை. நம்ம எங்க பார்த்தாலும், நம்ம நகரத்தில் பார்த்தாலும், நம்ம ராஜ்யத்தை பார்த்தாலும், நம் தேசத்தில் பார்த்தாலும், உலகம் முழுவதும் பார்த்தாலும் நாட்கள் எப்படி தோணுகிறது? உங்களுக்கு நல்லா இருக்கிறதா? தேசத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுது? சண்டை போடுறாங்க. ஜாதிக்கு விரோதமாக சண்டை போடுறாங்க. மனுஷனுக்கு விரோதமாக சண்டைகள் நடக்குது. எங்க பார்த்தாலும் போராட்டம், பிரச்சனைகள். நாட்கள் எப்படி இருக்கு? முன்ன இருக்கிறது போல இல்லைங்க. எல்லாரும் பேசும்போது என்ன சொல்றாங்க? முன்ன நாங்க இருந்த காலத்துல இருந்தது போல இந்த காலம் இல்ல. எப்படி இருக்கு இந்த காலம்? பொல்லாதவையாய் இருக்கிறதுங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவையா இருக்கிறதுனால காலத்தை என்ன பண்ணணுமா? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நமக்கு கொடுத்திருக்காரு ஆண்டவர் ஒரு காலம். எவ்வளவு காலம் கொடுத்திருக்காருன்னு நமக்கு தெரியாது. அது ஒரு ரகசியமா வைத்திருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு காலங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு? எனக்கு எவ்வளவு காலம் கொடுத்திருக்காரு ஆண்டவர் ஒருவருக்கு தான் தெரியும். இது பேருக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த காலங்களை ஆண்டவர் கொடுத்திருக்க அந்த காலத்தை நம்ம என்ன பண்ணி கொள்ளணுமா? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கொடுத்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்னா என்ன வாசிங்க? கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். எடுத்து வாசிங்க பாருங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். வாசிங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. புறமாய் இருக்கிறவர்கள் அப்படின்னா யாரு? இவர்கள் கிறிஸ்துக்கு புறமாய் இருக்கிறவர்கள். ஆமென். கிறிஸ்துவை அறியாதவர்கள், நமக்குள் இருக்காதவர்கள். அவர்கள் எங்க இருக்காங்களா? வெளியே இருக்கிறவர்கள் முன்பாக எப்படி இருக்கணுமா? ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடக்கணும்? அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்னா நமக்கு ஞானம் அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஞானம் இருக்கணும். இந்த காலத்தை குறித்து ஞானம் இருக்க வேண்டும். எந்த காலத்தில் நாம் வாழுகிறோம், எந்த காலத்தில் நாம் ஜீவிக்கிறோம் என்று நமக்கு ஞானம், புத்தி, அறிவு இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். அதின் காலத்திலே ஒவ்வொரு காரியங்களை செயல்படுத்த வேண்டும். ஆண்டவர் சகலத்துக்கும் காலங்களை வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாத்தையும் அவர் படைத்தார்ல. வெளிச்சம் உண்டாகும் அதுன்னு சொல்றாரு. நான் வாசிக்கிறோம், ஆதியாகத்தில் வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு அழகாக ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரங்கள் காலங்களை குறிக்கிறது என்று சொல்லி அவர் அதை சிருஷ்டித்தார் என்று சொல்ல முடியும். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு காலங்களை நமக்குள் முன்பாக வைத்திருக்கிறார். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு 365 நாள் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை மாதம் கடந்து போயிட்டோம்? 2 மாதம் கடந்து போயிடுச்சு. 3ஆவது மாதத்துக்கு 15ஆம் தேதிக்குள்ள நம்ம என்ன ஆயிட்டோம்? பிரவேசித்துட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஞானம் வேண்டும். ஆமென். நம்ம நினைக்கிறோம், ரொம்ப நம்ம ஞானி நினைச்சுக்கிறோம்.
நம்ம ரொம்ப புத்திசாலி நினைச்சுக்கிறோம் நம்ம. ஆனா நம்ம ஞானியா இருந்தால், புத்திசாலியாக இருந்தால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த ஞானத்தை கொடுக்கிறவர் யார்? கர்த்தர். வாசித்து பாருங்க, யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். எழுதுறது வாசிங்க பண்ணலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பரமாய் கொடுக்கிற ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவனாக தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது எப்பொழுது கேட்கும் போது ஆண்டவர் ஞானத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தான் கேட்கறதே கிடையாது. என்ன கேட்கறது இல்ல? உலகத்திற்கு எல்லா காரியத்தையும் கேட்கிறோம். என்ன கேட்கறது இல்ல? ஞானத்தை கேட்கிறது. ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும், நல்லது கேட்கறது. ஆண்டவரே எனக்கு எல்லா தேவைகள் சந்திக்கப்பட கேட்பது நல்லது. பிறர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் கேட்பது நல்லது. ஆனால் நாம் ஞானமாக நடந்து கொள்ள, புத்தியாக நடந்து கொள்ள, நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவருடைய சமூகத்தை வந்து கேட்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தர் உங்களுக்கு வேலை கொடுத்தாங்க, என்ன பண்ணுவாருங்க? ஒரு காலத்தை கொடுத்து வச்சிருப்பாங்க, ஒரு நேரத்தை கொடுத்து வச்சிருவாங்க. இந்த நேரத்துக்குள்ள என்ன பண்ணணும்? நீங்க அந்த வேலையை முடிக்கணும். முடித்தாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும், இன்கிரிமெண்ட் கிடைக்கும். என்னன்னா ஒண்ணுமே கிடைக்கும். அப்போ உலகத்தின் மக்களே காலங்களை குறித்து அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், ஏன் ஜனங்களோ ஞானம் இல்லாமல் சங்கரிக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். சர்வத்தை போல என்ன இருக்கணும்? வினா உள்ளவர்களாக இருக்கணும், ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், புத்தி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது யார் தருகிறார்? நம் தெய்வம் தருகிறார். ஞானத்தினால் சகலத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார், புத்தியினால் சகலத்தையும் படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஞானமும் புத்தியும் அவர்கிட்ட தான் இருக்கிறது. அவர்கிட்ட நம்ம கேட்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த ஞானத்தை தருகிற தேவன், அந்த புத்தியை தருகிற தேவனாய் இருக்கிறார். வாசித்து பாருங்க, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் வாசித்து பார்க்கலாம். பிரசங்கி 9:10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ, உனக்கு கைக்கு நேரிடுறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லை. அறிவும் ஞானமும் இல்லை. பிரசங்கி எழுதுறாரு, உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னது? கை எது நேரிடுதோ அது என்ன பண்ணணுமா? அதை உன் பலத்தோடு செய். எதோட செய்யணுமா? பலத்தோடு செய்யணும். முழு பலத்தோடு ஆண்டு கொடுத்திருக்க காரியங்களை என்ன பண்ணணுமா? நமக்கு கொடுத்திருக்க காரியங்களே முழு பலத்தோடு செய்யணும். அப்போ ஞானம் அவசியம், முழு பலத்தோடு நம்ம செயல்படுறது அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. பலத்தோடு செயல்படுறதுக்கு ஞானம் வேணும். ஆமென். முதலாவது நமக்கு என்ன வேணும்? காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு ஞானம் வேண்டும். இரண்டாவது, பலத்தோடு நம்ம செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு பலம் கொடுத்திருக்கிறாரு? பலத்தோடு நாம் செயல்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு பலம் தேவை. வீட்டில் வேலை செஞ்சாலும் சரி, கடையில் போய் வேலை செய்தாலும் சரி, ஆஃபீஸில் போய் வேலை செய்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் நடத்தினாலும் சரி, ஒரு வண்டி ஓட்டினாலும் சரி, நமக்கு என்ன வேணும்? பலம் வேண்டும். பலத்தோட என்ன வேணும்? ஞானம் வேணும். இல்லைன்னா எங்கன்னா போய் மோதிடுவோம் வண்டியை எடுத்துட்டு போய். சிக்னல் பார்த்து ஞானம் இருந்தால் தான் என்ன பண்ணுவோம்? ரெட் லைட் எரிஞ்சால் நம்ம நிற்போம். இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்? தாண்டி போயிடுவோம். அப்புறம் என்ன வரும்? ஃபைன் வரும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஃபைனை கட்டணும். பிரியமானவர்களே, ஆண்டவர் விரும்புகிறார் நம் ஜனங்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன பண்ணணுமா? புத்தியாக செயல்பட்டு அவர்கள் பலத்தோடு செயல்படணும் ஆண்டவர் விரும்புகிறார். வாசித்து பாருங்க, ஆமோஸ்
5ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்களேன். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் புத்திமானாக அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் என்னவா இருக்குதா? தீமையான காலம். என்ன சொல்றது ஆண்டவர்? தீமையான காலத்துல என்ன பண்ணணுமா? மௌனமா இருக்கணும், இல்ல நம்ம மாட்டிக்கணும். ஆமென். ஆண்டவர் சொன்னா நீ மௌனமா இரு, யுத்தம் நான் உனக்காக செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் உனக்காக வழக்காடுகிறேன், நீ மௌனமா இரு. நாம என்ன பண்றது இல்ல, மௌனமா இருக்கிறது இல்ல. ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவர் எனக்காக வழக்காடுங்க, எனக்காக யுத்தம் செய்ய. எப்படி செய்வாரு? நீ தான் பேசிட்டியப்பா, நான் எதுக்கு யுத்தம் செய்யணும்? ஒருத்தர் நமக்கு விரோதமாக பேசும்போது நம்ம பேசிடுறோம், நாம் செயல்பட்டுறோம். அப்ப ஆண்டவர் செயல்படுவாரா? சொல்லுங்க. என்ன பண்ணணும்? மௌனமாய் இருக்க வேண்டும். தீமையான காலத்தில் நீ என்ன வயது? மௌனமாய் இரு. இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ மௌனமாய் இரு, நான் உனக்காக வழக்காடுகிறேன், நான் உனக்காக யுத்தம் செய். எங்கே மௌனமாய் இருக்க வேண்டுமோ அங்கே மௌனமாய் இருக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஞானமே சிறந்தது, அதை தேடு, அதை நாடு என்று சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஞானம் வேணுங்க. ஒரு டாக்டர் ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு ஞானம் வேணும். ஒரு மெக்கானிக் ஒரு வண்டியை சரிப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? ஒரு மேஸ்திரி வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும்? சகோதரிகள் வீட்டை நடத்துறதுக்கு என்ன வேணும்? சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஞானத்தோட பலனும் வேண்டும். அப்பதான் நாம் கிரியை செய்ய முடியும். நாமே காலத்தை நாம் பிரயோஜனப்பட வேண்டும். நிறைய பேர் என்ன பண்றாங்க? காலத்துல பிரயோஜனப்படுறது இல்லை, படிக்கும் போது என்ன பண்றது இல்லை, படிக்கிறது. அதுக்கப்புறம் கடைசியா யோசிக்கிறது, ஐயோ நம்ம படிச்சிருந்தா நல்லா இருக்குங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்பவே சொன்னாங்க எங்க அப்பா அம்மா, நான் படித்திருந்தா நல்லா இருக்கும், ஆனா படிக்காத விட்டேனே சொல்லி. எப்போ ஞாபகம் வரும்? காலங்கள் போய் விட்ட பிறகு ஞாபகம். இந்தியில ஒரு பழமொழி இருக்கு, சிரியா சுக்கியா கே உஸ்கே பாத் கியா ஃபாயதா. அப்படின்னா குருவிகள் என்ன பண்ணா, தானியங்களை சாப்பிடுறதா, அதுக்கப்புறம் என்ன ஒரு பிரயோஜனமும். ஆனா தானியத்தை முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? பாதுகாத்து இருக்கணும். பாதுகாக்காம விட்டுட்டு குருவிகளா சாப்பிட்டு போன பிறகு அதனால ஒரு பலனும் நமக்கு இல்லை. ஆமென். அப்ப காலத்தில் நாம் செயல்படுறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். எல்லாருக்கும் ஒரு காலங்களை கொடுத்துருக்காங்க. சிறு பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு, பெரியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, ஊழியர்களுக்கு, வேலை செய்யறவர்களுக்கு, மிஷனரிகளுக்கு, எல்லாருக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கார். அந்த காலத்திலே நாம் என்ன பண்ணணும்? செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர். சில பேரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் அவருடைய காரியத்துக்காக. பிரியமானவர்களே, நான் மத்திய பிரதேஷ் போபால்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வைஸ் பிரசிடென்ட்டுக்கு செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல போஸ்ட், கை நிறைய சம்பளம், நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் என்கிட்ட எழுப்பட்டார், நீ வேலையே என்ன பண்ணு? நான் சொன்னேன், இவ்வளோ அருமையான வேலை ஆண்டவர், இதை விட்டுட்டு என்ன பண்ணணும்? விடுறதுக்கு மனசு வருமா? 2 வருஷமா ஆண்டவர் என்கிட்ட போராடிட்டு கடைசியா சொன்னார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமா? கடைசியா ஆண்டுடைய வார்த்தை கேட்டு நான் என் வேலையை என்ன பண்ணேன்? ரிசைன் பண்ணேன். வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் தாயார் சொன்னாங்க, போலையா? லட்சுக்கு வீட்டுக்கு வந்தேன், வேலையை ராஜினாமா செய்து. ஆர் யூ மென்டல் அப்படின்னு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? எதுக்கு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் தன் காலத்திலே மக்களை தெரிந்து கொள்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். நம்மை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் புரிந்திருக்கிறார்.
ஆமென். ஒவ்வொரு காலங்களும் உண்டு பிரியமானவர்களே. ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து இந்த உலகத்தில் வரும்போதே ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்து அனுப்பியிருக்கிறார். தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்பாக என் கண்கள் கண்டது என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நம்மை குறித்து ஒரு திட்டம், ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், ஆண்டவரே என்னை குறித்து என்ன திட்டம் என்று. அப்ப ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறேன், நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிற? உலக வேலை செய்து. ஆண்டவர் ஒவ்வொரு மக்களை குறித்து ஒவ்வொரு திட்டங்களை வைத்து அவங்களுக்கு ஒரு காலங்களை கொடுத்திருக்கிறார். அந்த காலத்தில் நாம் செயல்பட வேண்டும் என்று ஆமென். நமக்கு ஒரு காலங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம் ஞானத்தை கேட்க வேண்டும். எதற்காக ஆண்டவரே என்ன இந்த உலகத்தில் வைத்திருக்கிறேன்? நிறைய பேருக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியாது. நார்த் சைட்ல எல்லாம் நிறைய பேருக்கு என்ன தெரியாது, ஆண்டவர் யாருன்னு தெரியாது. ஒரு கிராமத்தை நாங்கள் கடந்து சென்றிருக்கோம். ஒரு 135 கிலோமீட்டர், நாங்கள் போபால்ல இருந்து 135 கிலோமீட்டர். கிறிஸ்துமஸ் நாட்களிலே கேக்கெல்லாம் எடுத்துட்டு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கார்ல நாங்கள் போனோம். 135 கிலோமீட்டர் போனதா ரோடு இல்லைங்க, அவ்வளோதான் ரோடு முடியுது. எங்க ஊழியர் சொன்னாங்க, ஐயா இங்கேயே என்ன பண்ணி அந்த காரை நம்ம நிற்க வச்சிருக்கோம், இதுக்கு மேல என்ன இருக்க ரோடு இல்லை, காடு பகுதி. அப்ப எல்லாம் பொருளாதாரம் எடுத்துக்கொண்டு 2 கிலோமீட்டர் நடந்து போனோம். உள்ள புது பணித்தளம், யாரும் சந்திக்காத பகுதி. நான் என்ன சொன்னேன், புது பணித்தளத்துக்கு நம்ம போனோம், சந்திக்கப்படாத பகுதி, இயேசுவை அறியாத மக்கள் நடுவில் போனோம், எனக்கு ஒரு வாஞ்ச, நீங்க ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி அந்த பகுதிக்கு நாங்கள் போனோம். 2 கிலோமீட்டர் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு அந்த பகுதிக்கு நாங்கள் கிளம்பி சென்றோம். அங்கே போனால் கொஞ்சம் பேர் மக்கள் அவங்களை கூட்டி வைத்து நான் கிராமம் பகுதி. அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். ஸ்டார்ட்ல தொடர்ந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு இயேசு தெரியுமான்னு கேட்டேன். யார் தெரியுமா? என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? தெரியாது சொல்லுங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு இயேசு தெரியுமா? அது அவங்க என்ன சொன்னாங்க? எல்லாம் சொன்னாங்க, இந்த முறை இயேசுக்கு ஓட்டு, எங்களுக்கு ரோடு அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு சிரிப்பாரு. என்ன சொன்னாங்க? அவங்க நினைச்சாங்க நம்ம ஓட்டு கேட்க வந்துருக்கோம் இயேசுக்கு, இயேசுக்கு ஓட்டு போட்டா அவர் நமக்கு 2 கிலோமீட்டருக்கு ரோட்டு போட்டு கொடுப்பாருன்னு கேட்டாங்க. ஐயா இப்படிதான் எல்லாரும் வராங்க ஓட்டு கேட்க, ஆனா ஓட்டு போட்டு கொடுக்க மாட்டாங்கய்யா அப்படி சொன்னாங்க. அப்பதான் இயேசு யார் என்று தெரியாத மாதிரி. புரியுதுங்களா? இந்த மாதிரி மக்கள் நடுவிலே ஆண்டவரை அறிவிக்கிற காரியத்தை செய்யும்படிக்கு ஆண்டவரை இதை அழைத்திருக்கிறார். எங்களை மாத்திரம் இல்லை, உங்களையும் அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன வேலை செய்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு காலங்களை உங்களுக்கு கொடுத்து அவருடைய பணியை செய்யும்படிக்கு ஆண்டவரை அழைத்திருக்கிறார். எது இருந்தாலும் சரி அப்படி செய்யும்படிக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனம். இடத்துல வாசிங்களேன். என்ன சொல்றார் இயேசு கிறிஸ்து? இயேசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்ற கொஞ்ச காலம் என்ன இருக்குங்க, என்ன இருக்கும் உங்ககிட்ட? ஒளி இருக்கும், லைட் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருந்தால் நடுங்கள். இருளில் நடக்கிறவன் நான் போகிற இடம் என்ன என்று அறியான். அப்போ இருளில் நடக்கும் போது நமக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம வீடுதான் ஒரு 15 வருஷமா அதே வீட்டுல இருக்கோம், ஒரு 25 வருஷமா ஒரே வீட்டுல இருக்கோம். நைட்டு கரண்ட் போயிடுச்சுன்னா நம்மள என்ன பண்ணுவோம்? அப்படியே தேடுவோம், கண்ணு தெரியாத மக்கள் மாதிரி தேடுவோம். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச இடம் தான், ஃபேமிலியர் இடம் தான். சேர் இங்க இருக்கு, டேபிள் இருக்கு, இங்க இருக்கு, எல்லா பொருளும் இங்க இருக்குன்னு. ஆனா இருள் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே தெரியாது. அப்ப இன்னும் கொஞ்ச காலம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இன்னும் கொஞ்ச காலம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இருள் வரப்போகிறது. இருளை நம்ம என்ன பண்ண முடியாது,
செயல்பட முடியாது. இப்போ நம்ம வெளிச்சத்துக்கு நடந்துட்டு இருக்கு. வடம் மாதிரி இதெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. விடுதலையோடு மயக்க பிடிச்சு நம்ப முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது, ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது, கும்பலமா கூடி சேர்ந்து ஆராதிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் கொஞ்ச காலம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலத்தை நம்ம என்ன இருக்கக்கூடாது, செயல்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதற்காகவே ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். காலங்களை குறித்து நம்மை தெரிந்து வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். எடுத்து வாசிக்கமாங்கள. நீதிமொழிகள் 14:25. மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். யார் பாருங்க, மெய் சாட்சி சொல்லுகிறவன் என்ன பண்றான், உயிர்களை ரட்சிக்கிறான். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக சாட்சிகளை கொடுத்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வது மெய் சாட்சி. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சாட்சிகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதுதான் நம்ம என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் கேட்டோம், சாட்சி கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள், பாரங்கள், வியாதிகள், பலவீனங்கள், அதுல இருந்து அது ஒரு சாட்சியாக மாறுகிறது. இங்கிலீஷ்ல நல்லா சொல்லப்பட்டிருக்கு, டெஸ்டிமனி. என்னது டெஸ்டிமனி? டெஸ்டிமனின்னா என்னது? டெஸ்ட் ஆன பிறகுதான் டெஸ்டிமனியா மாறுது. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு டெஸ்ட் வச்சிருந்தார் ஆண்டு, அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிருது, டெஸ்டிமனியாக மாறுது. 2011ஆம் ஆண்டு மத்திய பிரதேஷ் போபால்ல நான் இருக்கிறேன். ஜான்சியில யூபி ஜான்சி ஒரு பகுதி. அங்கே எங்க ஊழியரை உடம்பு முடியாத இருக்கிறார். சரி, அவரை போய் சந்திக்கணும். பிப்ரவரி 23ஆம் தேதி என்று திட்டம் போட்டு 25ஆம் தேதி போபால்ல ஏழை மக்கள் இருக்காங்க, குடிசை பகுதி மக்கள்லாம், அவங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் ஒரு இந்த கம்ப்யூட்டர் சென்டர் எங்க ஃப்ரெண்டு நடத்துறாருன்னு அங்கே சேர்த்து விட்டு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய பிளான். 17ஆம் தேதி ஆண்டவர் சொல்றாரு, உன் ப்ரோக்ராம் நான் கேன்சல் பண்ணு, 19ஆம் தேதி டிக்கெட் எடுத்து சென்னைக்கு போக சொல்லுறாங்க. எனக்கு முக்கியமான 2 ப்ரோக்ராம் இருக்கு. அவன் யோசிப்பேன், இது ஆண்டவர் பேசுறாரு. நானும் யோசிப்பேன், ஐயோ இந்த ஆண்டவருக்கு வரலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் ப்ரோக்ராம் இருக்கு, 23ஆம் தேதி அங்க போனோம், 25 இங்க. ஆண்டவர் சொல்றாரு கேன்சல் பண்ண ப்ரோக்ராம். இதையும் நான் போல 2 முறை நான் செக் பண்ணேன். இதையும் என்ன பண்ணாரு, யுத்தத்துக்கு போலாமா போகக்கூடாது, தோலை எடுத்துக்கொண்டு வெளியே வைக்கிறேன், அது மேல பொருள் மேல பண்ணி மாத்திரம் இருந்தா சுத்திர பண்ணி இல்லைன்னா ஆண்டவரை நீர் என்னோட இருக்கு. இன்னும் ஒரு முறை டெஸ்ட் பண்றேன் ஆண்டவர்னு சொல்றாரு. தெரியல உங்களுக்கு? இப்ப தோலை வெளியே வைப்பேன், காலையில் என்ன இருக்கக்கூடாது, அது மேல பண்ணிருக்க கூடாது, சுத்திரும் தனிஞ்சிருக்கணும், அப்ப நீர் என்னோட இருக்கு. அத மாதிரி நானும் ஒரு 2 டெஸ்ட் வச்சேன். நமக்கு ஆண்டவர் தான் பேசுறாரா இல்லையா? 2 டெஸ்டும் கரெக்ட் ஆயிடுச்சு. அவர் டிக்கெட் போட்டு நாங்க 19ஆம் தேதி கிளம்பி 20ஆம் தேதி வந்துட்டோம். இங்க எந்த ப்ரோக்ராமும் இல்லை, யாருக்கிட்டையும் எந்த ப்ரோக்ராமும் கேட்கல. எங்க சென்னைக்கு வந்துட்டோம். 23ஆம் தேதி புருஷவாக்கம் ஏசிஐ சர்ச்சுக்கு முன்பாக ஒரு சின்ன ஸ்கூட்டி எடுத்துட்டு நான் போயிட்டு இருக்கிறேன். எப்போதும் என் மனைவி கூட இருப்பாங்க. இந்த மாதிரி ஊழியத்துக்கு நிமித்தம் தான் நாங்கள் பிரிஞ்சு வேற இடத்துல பிரசங்கம் பண்ண போவோம். அன்னைக்கு நான் தனியா தான் போயிட்டு இருக்கேன். திடீர்னு எனக்கு செஸ்ட்ல வலி பயங்கரமா போயிடுது. எத்தனாம் தேதி? பிப்ரவரி 23. அந்த நேரத்தில் ஒரு குக்கிராமத்துல ஜான்சியில் இருக்க வேண்டியது, யூபி. திடீர்னு ஒரு வலி, பயங்கரமான ஒரு வலி, உடம்பு ஃபுல்லா வேர்த்துச்சு. என்னடா இந்த நேரம் பார்த்து என் மனைவியும் கூட இல்லையே, என்ன பண்றதுன்னு போன் போட்டு வீட்டில் இப்படி வலிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. அங்கே யாருன்னா ஆட்டோக்காரன் பார்த்து கேட்டு பாருங்க, டாக்டர் கிட்ட போகிறாங்க, நாங்கள் உடனே வரணும். அப்புறம் ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டு ஒரு டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர் ஒரு ஊசி போட்டாங்க, 2 ஊசி போட்டாங்க. அப்போதான் அந்த வேதனை குறைஞ்சது. நீங்கள் வந்த சூழ்நிலை சரியில்லைங்க,
ஏதோ நடந்திருக்கு உங்களுக்கு. நீங்க போய் என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. இசிஜி எடுங்க. போய் இசிஜி எடுத்தா டெக்னீஷியன் இசிஜி கொடுக்க மாட்டாரு. நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டா என்ன பண்ணுவேன், உங்க இசிஜியை கொடுப்பேன். ஏன்னா அது சரியாவே காட்ட மாட்டேது, ரொம்ப வெரிஷனா இருக்குன்னு சொல்லிட்டு. என்னடா இது, ஏதாவது சாப்பிட்டது நமக்கு என்ன ஆகல, சமைக்கல, சரியா டைஜஸ்ட் ஆகல, அதனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு யோசிப்பேன். சரிங்களா? கவனிங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஈவினிங் வாங்க சொன்னாங்க. எங்க பிரதர் வந்து வேலைக்கு போயிருக்காரு. நான் சொன்ன சாப்பிட தொடங்கினேன். சாப்பிட்ட உடனே 10 மணிக்கு திருப்பி ராத்திரினா வருது, திருப்பியும் பயங்கரமாகவும் வருது. எத்தனாவது தேதி இது? 25 ஆயிடுச்சு. ஒரு நாள் கடந்து விட்டது. 25ஆம் தேதி நான் பயங்கரமாகவும், ஐயோ பயங்கர வலிக்குது. சரி நீங்க சாப்பிடுங்க, அதுக்குள்ளேயே தம்பி வந்துடுவான்னு சொல்லிட்டாங்க. அவன் தானே, சரி ராத்திரி ஆயிரும், 24 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டலாக இருக்காங்க போவோம்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண போனால் இவங்க உடனே ரெக்ஸுக்கு என்ன அனுப்பிச்சாங்க. போய் சீக்கிரம் அட்மிட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. இசிஜி போனால் திருப்பி வேரியேஷன். அந்த பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல், ஆதித்ய ஹாஸ்பிட்டல், அதில் இவங்க ஐசியூவில் போடுங்க. டாக்டர் செங்கோட்டைன்றாங்க. அவர் தான் என்னது கார்டியாலஜிஸ்ட். ஏயா வேர்த்துச்சுன்னா வலி வந்து வேர்த்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சுன்னு தெரியலையா உனக்கு அப்படின்னு என்ன பிடிச்சு திட்டார். தெரியலையே, இவரை போடுங்க ஐசியூல. 4 ஊசி குத்துறேன், பயங்கரமா ஊசி. 2 நாள் நீ மாத்திரை இல்லாத உயிரோட இருக்கிறையா, இல்லைன்னா அட்டாக் ஆகி டக்கு டக்கு டக்குன்னு போய் சேர்ந்துருவாங்க. நீ வணங்குற கடவுள் தான் உன்னை காப்பாத்திருக்காரு. யார காலங்க யார் கையில் இருக்கு? ஆமே. என் பிளான் பிரகாரம் இங்க போக வேண்டியது ஒரு குக் கிராமம், யூபியில ஒரு குக் கிராமத்தில் இருக்க வேண்டியது. ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வந்ததுனால தப்பிக்கப்பட்டேன். ஆமே. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஆமே. அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கேட்டா மாத்திரம் போதாது, ஆண்டுடைய வார்த்தை கேட்டா மாத்திரம் போதாது, அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து செவி கொடுத்தால் தான் பிழைத்துக் கொள்வோம். ஆமே. ஹல்லேலூயா. அப்ப இங்க வடபழனி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, என்ன ஹாஸ்பிட்டல் பேரு? விஜயா ஹார்ட் ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல். அவங்க டாக்டர் ஆபராம் வந்து என்ன ஆஞ்சியோகிராமுக்கு படுக்க வச்சார். செக் பண்றாரு. ஐயா உங்களுக்கு பிளாக் இருக்கு ஹார்ட்ல, ஆபரேஷன் பண்ணணும். உங்க மனைவிக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். ஐயா என்ன சொல்றாங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க நாங்க எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட வந்து கேட்டார், நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொன்னேன், ஆபரேஷன் தான் பண்ணாதீங்க, சுகம் தருகிறது. ஆமே. நீங்க கத்தி வைக்க வேண்டாம், ஒண்ணு வைக்க வேண்டாம், சுகத்தை எவரும் என்ன பண்ணுவார்? தருவார். ஐயா உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேது. இப்போ ஏற்கனவே ஆஞ்சியோகிராம் பண்ணிருக்கணும், உடனே ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், ஆபரேஷன் பண்ணிடலாம். இல்லை இல்லை, செய்ய வேண்டாம். நான் ஆராதிக்கிற தேவன் சுகம் தருகிற தேவன். ஆமே. ஹல்லேலூயா. அவர் எக்ஸைட்டட். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் என்ன பண்றேன், ஊழி செய்யறேன்னு அவருக்கு தெரியும். டாக்டர்லாம் என்ன கொஞ்சம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். நான் அந்த கம்ப்யூட்டரை பார்த்துட்டு ஜாப் பண்ண ஆண்டவர் இதே படைத்தவர் நீர் தான். இந்த ஆட்டை படைத்தது யாரு? நீங்க தான் ஏதாவது மிரக்கல் செய்யணும், நீங்க தான் ஏதாவது அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஜாப் பண்ணேன். டாக்டர் வந்தார். நான் மீண்டும் பரிசோதிக்க பார்க்க வேண்டி செக் பண்ணணும் சொன்னார். செக் பண்ணுங்க டாக்டர். ஒரு 10 நிமிஷம் செக் பண்ணாரு. செக் பண்ணிட்டு சொன்னாரு, ஆண்டவருடைய கிருபையிலே உங்க பிளாக் சரியானது. ஆபரேஷனே இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. ஆமே. அந்த 11 ஆனது அப்புறம் வந்து ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆமே. ஹல்லேலூயா. அவர் சுகம் தருகிறது. ஹல்லேலூயா. நாம் சுகத்தை விரும்ப வேண்டும். நம்ம காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த காலத்தை அவர் நம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறதுனால் நம் காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு வேண்டிய ஞானம் நமக்கு வேண்டும். பலத்தோடு நாம் செயல்பட வேண்டும். மௌனமாய் இருக்கிற இடத்துல மௌனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, மெய் சாட்சி அநேக உயிர்கள். ஆமென்.
உங்க வாழ்க்கையிலும் நிறைய சாட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த சாட்சி என்ன பண்ணும்? பிறருக்கு சர்ச்சையில சொல்றது நல்லது. பிறருக்கு சொல்லும் போது அவர்கள் உண்மையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து அறிந்து கர்த்தரை தேடி வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை பிரியமானவர்களே. எங்க வாழ்க்கையிலே நாங்க ஊழியத்தின் பாதையிலே நாங்க பார்த்திருக்கோம். அநேக இருக்குது மறிக்கிற நிலைமை மக்களை ஆண்டவர் உயிர் வருவார். எத்தனையோ பேர் சப்பானியா இருக்கிறவர்களைய ஆண்டவர் சுகப்படுத்தியிருக்கிறார். 2 கிட்னி ஸ்பாயில் சொல்லி டாக்டர் வீட்டுக்கு போயிருங்க, இவரு தப்பிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க, சுகப்படுத்தியிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். கேன்சரை ஆண்டவர் சுகப்படுத்தியிருக்கிறார். எங்க மூலியமாக கர்த்தர் கிரியை செய்தார், அவர்கள் சுகமடைந்தார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்தார். அவர் சுகத்தை விரும்புகிற தேவன். நாம் சுகமாக சமாதானமாக ஆரோக்கியமாக இருப்பது ஆண்டவருக்கு விருப்பம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு காலங்களை வைத்திருக்கிறார், அதை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார், நமக்கு ஒரு காலங்களை வைத்திருக்கிறார், அந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கேட்க வேண்டியது முதலாவது காரியம் என்ன? இரண்டாவது பலத்தோடு எங்கே மௌனமா இருக்கணுமோ அங்கே மௌனமா இருக்க வேண்டும். அப்புறம் எங்கே சாட்சி சொல்லணுமோ அங்கே என்ன பண்ணணும்? அங்கே சாட்சி சொல்லணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் இடத்துல வாசித்து பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரி கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் சொந்தமான ஜனமாக இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால் சிந்தி நம்மை சொந்த ஜனமாக மாற்றியிருக்கிறார். எத்தனை பேர் இயேசு எனக்காக ரத்தத்தை சிந்தினார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவருடைய சொந்த ஜனமாக மாறுகிறார்கள். ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கை அந்தகாரமா இருந்தது. அந்த காலத்தில் நாம் நடந்தோம் என்றால் என்ன நடக்கிறது என்று நமக்கு புரியாது. அந்த ஒளி ஆனவர் இயேசு கிட்டே வந்தால்தான் நம்ம இருள் இருந்ததினால் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடையிலே, நம்முடைய செயலாம் மாறிவிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருக்கு பின்பாக கடந்து செல்வோம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் காலங்கள் கொடுத்திருக்காரு? ஞானமாக பலத்தோடு செயல்படும்படிக்கு, சாட்சி சொல்லும்படிக்கு, எங்கே மௌனமா இருக்குமோ அங்கு மௌனமா இருக்கும்படிக்கு, பிறருக்கு கர்த்தருடைய நற்சாட்சியை சொல்லும்படிக்கு ஆண்டவர் தெரிவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசித்து பாருங்களேன். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 29-30. தேசத்திலே ஜனங்கள் இணக்கம் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவரை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திருப்பிலே நிற்கவும் சுவரை அடிக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குங்க தேசத்துல. ஜனங்களை என்ன பண்றாங்க? இடக்க செய்து கொள்ளையடித்து சிறுமை எளிமையானவர்களை ஒடுக்கிறார்கள், அந்நியனை அநியாயமாய் துன்புறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட தேசத்தில் நடக்குது பிரச்சனை. இந்த தேசத்துக்காக யார் நிற்கிறோம்? திறப்பிலே நிற்கிறவர்களை ஆண்டவர் கேட்கிறார். யார் நிற்கிறது? இந்த காலத்தில் யார் நிற்கிறது? நம்ம தான் ஆண்டு தெரிந்து நிற்கிறோம். நம்ம தான் நிற்கிறோம் தேசத்துக்காக. ஆமென். தேசம் அழிந்தால் நம்மை பாதிக்கும். அமெரிக்காக்கார இஸ்ரேல் மக்கள் நம்ம நாங்க ஈரான் மேல குண்டு போட்டாங்க. அப்ப ஈரான் மேல குண்டு போட்டா எல்லாரும் பாதிச்சா இல்லையா? நம்ம மேல குண்டு போட்டாங்க, நம்ம தேசத்து மேல பாதிக்குமா பாதிக்காதா?
அப்ப இந்த தேசத்துக்கு ஜெபிப்பது யாரு? என்னுடைய கடமை, நம்முடைய கடமை. இந்த தேசம் ஆசீர்வாதமாக இருந்தால்தான் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இந்த தேசம் சுகமாக இருந்தால்தான் நாம் சுகமாக இருக்க முடியும். இந்த தேசம் வளர்ச்சி அடைந்தால்தான் நாம் வளர்ச்சி அடையும். அப்ப நம்ம தேசத்துக்கு உத்தரவாதம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். நம்ம மேல் விழுந்த கடமை. கர்த்தரை குறித்து சொல்வது, சாட்சியாக ஜீவிப்பது, அதே நேரத்தில் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஆண்டு சொல்றார் தெரியுமா? நீங்கள் தேசத்திலே ஆசீர்வாதமாக இருக்கும். தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டால் யார் ஆசீர்வதிக்குவா? சொல்லுங்க, யார் ஆசீர்வதிக்குவா? முதலமைச்சர் சொல்றார் 5000 ரூபாய் கொடுப்போம். யார் அவருக்கு 5000 கிடைச்சாதான் கொடுப்பாரு. சொல்லுங்க, எங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அப்ப யார் ஆசீர்வதிக்கப்படுறா? யாருக்கெல்லாம் 5000 கிடைக்குது அவங்க சந்தோஷமா இருக்குமா? எங்களுக்கு 5000 ரூபாய் கிடைச்சிங்க, எங்களுக்கு எல்லாம் கொடுக்கவே இல்லை. எங்க சீஃப் மினிஸ்டர் ஒன்றும் கொடுக்க மாட்டாரு. அப்ப தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டால்தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். அப்ப நம்ம தேசத்துக்காக, அது ஆளுநர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஒழுங்காக அரசாட்சி செய்ய வேண்டும். ஒழுங்கான மக்கள் வர வேண்டும். மக்களை குறித்து கரிசனான உள்ள ஆட்கள் வந்தா நம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அவர் தேசத்துக்கு திரைப்பறி நின்று செபிக்கிற மக்களையே ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு நம்ம செயல்பட்டோம் என்றால் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படும். கண்களை மூலமா ஆண்டு சமூக ஆண்டவரே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிற அறிவை எங்களுக்கு தாங்க. ஆண்டத்தை கேட்போமா? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அறிவை எங்களுக்கு தாங்க. கேட்போமா? கண்களை மூடி ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஆண்டவரோட காலங்களை வைத்திருக்கார். எவ்வளவு காலம் இருக்கு என்று தெரியாது. மோசேக்கு 120 வயசு வைத்திருந்தார். நமக்கு எத்தனை காலம் ஆயிரம் வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க வேண்டிய ஞானம் நமக்கு தேவை. ஆண்டவர்கிட்ட நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டவரே நேரத்தில் நாம் செயல்பட வேண்டிய எனக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவை தருவீராக. நான் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. எனக்கு பலத்தை தருவீராக ஆண்டவரே. நான் பலத்தோடு ஆண்டவரே செயல்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கே நான் மௌனமாய் இருக்க வேண்டுமோ அங்கே நான் மௌனமாய் இருக்க ஆண்டவரே. கர்த்தர் என் வாயை அடக்குவீராக. சகரியாவுடைய வாயை ஆண்டவர் மூடி விட்டார். தெரியுமா உங்களுக்கு? சகரியாவுடைய வாய் மூடப்பட்டது. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவர் பேசவே இல்லை. அந்த குழந்தை பிறந்த பேச தொடங்கினார். சில நேரத்தில் நாம் மௌனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பேசி நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்கே பேசணுமோ அங்கே பேச, எங்கே மௌனமா இருக்க வேண்டுமோ அங்கே மௌனமா இருக்க, எங்கே சாட்சி உரைக்க வேண்டுமோ அங்கே சாட்சி உரைக்க, எங்கே ஆண்டவரே சாட்சியாக வாழ வேண்டுமோ அங்கே சாட்சியாக வாழ, எங்கே ஆண்டவரே கிறிஸ்துவை கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டுமோ அங்க பிரதிபலிக்க, கிறிஸ்துவின் வார்த்தை பிறருக்கு சொல்ல, தேசத்திலே நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள திறப்பில் இருக்க எனக்கு கிருபை தாங்க. விசுவாசிகள் கைகளை உயர்த்தி, வலது கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்றைக்கு உடைய வார்த்தையை நான் கேட்டேன் ஆண்டவரே. காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. எங்கள் காலத்தை ஆண்டவரே நாங்கள் தவறி இருந்தால் எங்களை மன்னிங்க. அன்பி சமுதிரம் சேர்ப்போம். நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தவறி இருந்தாலும் எங்களை மன்னிங்க. வலது கையில உயர்த்தி அன்புடைய சமுதிரம் கேளுங்க. ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்தாது இருந்தால் எங்களை ஒரு விஷயம் மன்னித்து உங்களுடைய திரு ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்கும் ஆண்டவரே. நாங்கள் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச காலம் வெளிச்சம் உண்டு என்று நீ சொன்னீர் ஆண்டவரே. இருள் ஆண்டவரே சூழ்ந்து கொள்ள போகிறது இந்த உலகத்தை. அப்ப அதுக்கு முன்பாக நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி சாட்சியாக வாழ்ந்து உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி உடைய சமூகத்தை தரப்பில் நின்று ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மக்களுடைய ரட்சிப்புக்காக, தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக, எங்களுடைய ஆட்சி செய்கிறவர்களுக்கு ஞானத்தை புத்தி தரும்படிக்கு நாங்கள் தரப்பில் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. எங்களுக்கு ஞானத்தினாலே நிரப்புவீராகப்பா. கேளுங்கள் அப்போது
உங்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. நான் ஞானமாக ஊழியம் செய்ய வேண்டும், ஞானமாக கிரியை செய்ய வேண்டும், நான் ஞானமாக பிசினஸ் செய்ய வேண்டும், நான் ஞானமாக குடும்பத்தை நடத்த வேண்டும், நான் ஞானமாக பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்த வேண்டும், ஞானமாக ஆண்டவர் செயல்பட வேண்டும். ஆண்டவரே தன் காலத்தை நான் செயல்படும்படிக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. கேளுங்க, மனம் நிறைவுக்காக ஆண்டவர் இன்றைக்கே ஞானத்தினால் நிரப்புவார், அவருடைய பலத்தினால் நிரப்புவார். ஆண்டவர் சொல்கிற பலவீனர்களுக்கு நான் பலனை தருகிற தேவன், சத்துவற்றவருக்கு நான் சத்துவத்தை தருகிற தேவன். ஓ ஆண்டவரே, நான் சத்துவற்றவனாய் இருக்கிறேன், சத்துவற்றவனாய் இருக்கிறேன், எனக்கு சத்துவத்தை தருகிறாங்க, எனக்கு பலனை தருகிறாங்க. என்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள், வியாதிகள், அகாரங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. எல்லா கடன் பாரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நான் ஆண்டவரே வெளிச்சத்தில் நடக்கிறவனாக மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாம் இருளின் ஆதிக்கம் என்னை விட்டு நீங்கிட்டும் ஆண்டவரே. எல்லா சாப காட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா நுகங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ரத்தம் ஆண்டவரே மேல் பாய்ந்து வந்தது. எனக்காக நீர் சபிக்கப்பட்டீர், எனக்காக அவமானப்பட்டீர் ஆண்டவரே, எனக்காக கல்வாரி சிலுவையில் கடந்து சென்றீர் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்திகரித்து என்னை மீட்டுக் கொண்டீர் ஆண்டவரே. என்னை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே, என்னை ஆண்டவரே, என்னை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய சந்ததியாக, உம்முடைய சாட்சியாக என்னை மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சொந்த ஜனமாக மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே. ராஜரீக ஆசீர்வாத குட்டியாக எலம செய்து விளங்க கர்த்தர் கிருபை. என்னை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணித்தே கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. சொல்லுவாங்க கைகளை உயர்த்தி, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. ஆமாண்டவரே, ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்துட்டோம் ஆண்டவரே. இந்த காலத்தை ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளாக நாங்கள் ஜீவிக்கப்படிக்கு ஞானத்தினாலும் புத்தினாலும் அறிவினாலும் நீ நிரப்பி பலத்தோடு செயல்பட, பலத்தோடு ஜீவிக்க, பலத்தோடு உமக்காக சாட்சியாக வாழ, பலத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, பலத்தோடு உமக்காக செயல்பட, பலத்தோடு ஆண்டவரே நாங்கள் கிரியைகளை நடப்பிக்க கர்த்தர்களுக்கு கிருபை பெறுகிறாங்க. ஆண்டவரே பலத்தோடு சன்னிதானத்திலே தேசத்துக்கு ஆண்டவரை திறப்பில் இருக்க கர்த்தர் கிருபை தருகிறாங்க. தகப்பன் எங்கே மௌனமாய் இருக்கணுமோ அங்கே மௌனமாய் இருக்க எங்களுக்கு ஞானத்தை தருகிறாங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் ஒவ்வொரு மேலும் கரமானவரை முழுக்கும் தாசன் மேலும் குடும்பத்தின் மேல் அவரோடு இணைந்து செல்ற எல்லா தாசனுடைய குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எடுத்த பயன்படுத்த நாமத்தை மையப்படுத்தி ராஜ்யத்தை கட்டுகிறாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். என்ன சொல்லுங்கள்?